அனைவருக்கும் வணக்கம். நம்மக்கிட்ட நிறைய பேர் பேன் கார்டு அப்ளை பண்ணக்கூடிய பேன் ஏஜென்ட் ஐடி வாங்கியிருக்காங்க. அதாவது என்எஸ்டிஎல் அண்டு யூடிஐ ரெண்டுத்துமே பேன் கார்டு அப்ளை பண்ணுற ஐடி வாங்கியிருக்காங்க. இது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பேரெல்லாம் எப்படி வந்து என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு நிறைய டவுட்டில் இருந்தாங்க. அது போக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் நேமும் எப்படி என்ட்ரு பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இன்னுமே தெரியல. ஸோ ஃபாதர் நேம் எப்படி என்ட்ரு பண்ணோன்னாக்கா அதில் ஃபாதர் நேமுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு நேமு, மிடில் நேமு அண்டு லாஸ்ட் நேம்னு இருக்கும். ஸோ ஃபாதர் நேம் மட்டும் லாஸ்ட் நேமில் என்ட்ரு பண்ணணும். அதாவது ரீஎன்ட்ரி ஃபாதர் வந்து நேம் மட்டும் பண்ணணும். அந்த ஃபாதர் நேம், அதாவது யாருக்கு நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணுறோமோ அவருடைய ஃபாதர் நேம் அப்ளை பண்ணணும். அந்த ஃபாதர் நேமுக்கு இனிஷியல் இருந்தால், முன்னாடி இருந்தாலும் சரி, பேருக்கு பின்னாடி இருந்தாலும் சரி, இனிஷியல் இருந்தால் அந்த இனிஷியலுக்கு உண்டான டெஃபினிஷன் எல்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அந்த ஃபாதருடைய நேம் மட்டும் லாஸ்ட் நேமில் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதில் மதர் நேமும் இப்போது மேனட்ரி ஆகிடுச்சு. மதர் நேமும் லாஸ்ட் நேமில் கொடுக்கணும். அதுவும் மதர் நேமுக்கு இனிஷியலாக எதுவும் கொடுக்காம மதர் நேம் மட்டுமே லாஸ்ட் நேமில் கொடுக்கணும். ரீஎன்ட்ரு மதர் நேம்லேயும் அவங்க மதர் நேம் மட்டும் கொடுக்கணும். ஸோ ஃபாதர் நேம் மதர் நேமுக்கு இனிஷியல் இருந்தாலோ இல்லை துணை பெயர் இருந்தாலோ எதுவும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபாதர் நேம் மட்டும்தான் கொடுக்கணும். அந்த ஃபாதர் நேமுக்கு ஆதார் கார்டில் ப்ரூஃப் இருக்கணுமா, ஆதார் கார்டில் அவங்க ஃபாதர் நேம் மதர் நேம் இருக்கணுமா, ப்ரூஃப் இருக்கணுமானா அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபாதர் நேம் மதர் நேமும் கட்டாயமாக கொடுத்தாக்கணும். அதுவும் நேம் மட்டும் கொடுக்கணும். இனிஷியல் எல்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது. இந்த மெத்தடில் நீங்கள் பேன் அப்ளிகேஷன் போடுங்க, உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். நன்றி.